Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாம இன்னைக்கு ஒரு கிட்ஸுக்கான ஒரு பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதோட விட்த் அண்ட் ஹைட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். பப் ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்ஸுக்குள்ளதுனால நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். பெரியவங்களுக்குனா நம்ம இதை விட அதிகமாக வந்து எடுக்கணும். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடும் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஹைட்டு, அதாவது ஹைட்டு பார்த்துட்டோம். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? 9 இன்ச் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச் நான் வந்து கரெக்டாக கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதை வந்து ஒரு லைனாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டலாக 9 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 இன்ச் இந்த கீழே ஒரு 6.5 இன்ச் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 6.5லேருந்து 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். எடுத்துட்டு நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு ஹைட் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளோட ஸ்லீவோட டோட்டல் விட்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சுருக்கம் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்த் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். டோட்டலாக 4 இன்ச் கிடைக்கும். உங்களுக்கு இதை விடையும் அதிகமாக சுருக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீவோட டோட்டல் விட்த்தில் இருந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கெலாம் ஃப்ரண்ட்டில் வந்து குளிச்சு வெட்டணும் கிட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. அதனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து 2 ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து 2 ஸ்லீவ் வந்து கிடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். பட்டு பார்டர் தான் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். அந்த பட்டு பார்டரில் வந்து நம்மளோட ஸ்லீவை வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா, விட்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. எனக்கு அந்த 9 இன்ச் கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்டர் வந்து எந்த அளவில் இருக்கோ நீங்கள் அந்த அளவில் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அதனால் நான் வந்து மேல் பக்கம் அந்த ஃப்ளவர் வர மாதிரி எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் பிளெயின் பார்டர் அப்படி நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்லீவாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ராங் சைடு ஆட்டே அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கீழ்ப்பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட பஃப் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைனிங்கும் அதே அளவுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பஃப் வந்து ரொம்ப அழகாக தெரியாது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்லீவ் அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து நான் ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். எதுக்கு சுருக்கம் வைக்கிறதுக்காக. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வச்சுக்கணும். ரொம்ப பெருசாலாம் வைக்கக்கூடாது. பஃப்புக்கு நம்ம வைக்கிற மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஒரே அளவில் ஃப்ளீட்ஸ் இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே சுருக்கம் வச்சுட்டோம்.
அதே மாதிரி கீழ்ப்பக்கமே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து எந்த டைரக்ஷனில் வச்சோமோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழ்ப்பக்கம் வைக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே டைரக்ஷனில் வச்சோன்னா அது வேறு மாதிரி பஃப் ஆயிரும். ஒரு பக்கம் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து அதோட ஆப்போசிட் சைடு வைக்கும்போது தான் நமக்கு வந்து பஃப் வந்து தூக்கிட்டு அழகாட்டு கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா பஃப் வந்து தூக்கிட்டு இருக்காது. நம்ம நார்மலாக பஃப் வைப்பாங்கள்ல சில பேர் ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 சைடுமே பஃப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டாக விட்டு இருக்கா அப்படிங்கிறது மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் வந்து நாச் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ராங் சைடாக நம்மளோட லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2மே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து பைப்பிங் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்கர்ட்டு கிளாத்து வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் அளவு விட்த்தில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்லீவோட ராங் சைடாக கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்மளோட அந்த பைப்பிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தும் ராங் சைடு தான் வெளிப்பக்கமாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நம்மளோட நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கமாக தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கிளாத் அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு அப்படியே அந்த கிளாத்துக்கு மேலே ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பைப்பிங் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். பைப்பிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸாகவே எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸாலாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பிங் கிளாத்தோட எட்ஜில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக அழகான பைப்பிங் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்லீவில் வந்து பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ்லையும் இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ராங் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல பக்கமாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பைப்பிங் வந்து நிறைய மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் கீழ்ப்பக்கம் வந்து கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த அளவில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.